ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா த்ரோ சேனல். தீபாவளி பலகாரம்னாலே அதிரசம் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ அதிரசம் பிரியாமல் நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பில் தான் நான் அளவுகள் எல்லாமே எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து நல்ல மாவு பச்சரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் இருந்து தண்ணி எல்லாமே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்ததும் இதை நம்ம ஃபேன் காற்றுல இதை வாட வைக்கணும். இதை வெயிலில் காய போடக்கூடாதுங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு துணியில் ஃபேன் காற்றுல வாட போட்டு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து எந்த அளவுக்கு காயணும்னா, அது காஞ்சதும் நம்ம கையில் வந்து எடுக்கும்போது நம்ம கையில் 1, 2 அரிசி ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு லைட்டாக ஈரப்பதத்தோடு காய வச்சு எடுத்துக்கோங்க. அரிசியோட மேலே வந்து ஈரப்பதம் இருக்காது, அது உள்ளே வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி காய வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கிறதும் நல்லா நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரவை பதமும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பிறுபிறுப்பு தன்மையோடு அரைச்சி எடுத்துக்கணும். மாவு வந்து எந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கணும்னா, கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வரணும். அந்த அளவுக்கு ஈரப்பதத்தோடு வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். அதிரசத்துக்கு மெயினாக இந்த பாகுபதம் தாங்க ரொம்ப முக்கியம். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிரசத்துக்கு எப்போவுமே சர்க்கரையோட அளவு வந்து இப்போ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் பாத்திரத்தை மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதை இப்போ நாம் இன்னொரு பாத்திரத்தில் வடித்து சேர்த்துக்கலாம். சர்க்கரையில் வந்து தூசு, கல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதனால தான் வடித்து எடுத்துக்கிறோம். இப்போது சர்க்கரை தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து எடுத்தாச்சு. நான் சொல்கிற மாதிரி இந்த அளவுகளோட அதிரசம் செய்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரியாது. அதுவும் கடையில் வாங்குகிற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பாகு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு பதம் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. பாகை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது உருட்டி எடுத்தோன்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும். நல்லா கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த தக்காளி பதம்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கணும். கையில் எடுத்தோன்னா பார்த்திங்களா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டு வரணும். இப்படி வந்ததுன்னா நம்ம இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாகு வந்து சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாவோடு சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட விட மாவு வந்து அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கெட்டி எதுவுமே இல்லாமல் மாவு சர்க்கரையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாகு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மாவு வந்து நம்ம கரண்டியில் எடுத்து தூக்கி விட்டோம்னா அது வந்து மடிப்பு மடிப்பாக விழணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. இதை நாம் 2 நாளைக்கு வெளியே வச்சு மாவை புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே வச்சுக்கோங்க. இப்போ 2 நாள் ஆனதும் இதை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாயிரும். எனக்கு மாவுக்கு வந்து தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு லைட்டாக தெளித்து சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். கையில் நம்ம எடுத்தோன்னா மாவு வந்து விரிசல் விழக்கூடாது. இந்த மாதிரி உருட்டி எடுத்து தட்டி எடுக்கும்போது விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வந்து தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா மேலே வந்து நல்லா கரிஞ்சு வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ அதிரசத்தை வந்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம்.
மாவை வந்து எண்ணெயில் சேர்த்ததுமே மாற்றி விடாதீங்க. மேலே இருக்கிற மாவு வந்து லைட்டாக வெந்ததும் அதுக்கப்புறமா மாற்றி விடுங்க. இப்போ அதிரசம் வந்து நல்லா புசு புசுன்னு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே மாதிரி அதிரசம் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வெறும் 100 ரூபாய் செலவில் பீனட் கட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கட்லி பண்ணுறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக பச்சை நிலக்கடலை கூட எடுத்துக்கலாம். பச்சை நிலக்கடலை எடுத்திங்கன்னா அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலையோட தோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தோடு எல்லாத்தையும் எடுத்ததும் இதை மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடலையை இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வந்து அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சீனி வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்ததும் இதுக்கு வந்து 1 கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலையை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கடலையை சேர்த்ததும் அது கொஞ்ச நேரத்திலே நல்லா இறுக ஆரம்பிச்சிரும். இதை நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் கட்டி எதுவுமே இல்லாமல் அடி பிடிக்காமல் கடலை வந்து சூப்பராக வெந்து வரும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட விட அதில் இருக்கிற கட்டி எல்லாமே கரைஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதோட நாம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு இறுகி வந்துடும். பாருங்கள், நல்லாவே இறுகி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பையிலேருந்து இதை தூக்கி விடும்போது அது கீழே விழாது. இந்த மாதிரி இருந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே கடாயில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இப்போ நாம் கலந்து விட்டுட்டே இருக்கோம். இதை கலந்து விடாமல் அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா இறுகிரும். அதனால் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக சூடாக ஆறுனதும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நிலக்கடலையை வந்து கவர் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சதும் கவரை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கடலை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கடலை வந்து சூடாக தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போதே அது கொஞ்சம் சூடாக ஆறிடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்ததும் இப்போவும் கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை எடுத்து இந்த கவர் மேலேயே வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்கக்கூடாதுங்க. கொஞ்சம் வண்ணம் கொடுத்து அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரில் இருந்து இதை நாம் அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சதும் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ உடனே கட் பண்ணி பீஸ் போட்டுக்கோங்க. இது இப்போ லைட்டாக சூடாக தான் இருக்கும். நம்ம இதை அப்படியே பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அது நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா பீஸை தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ பீஸ் போட்டுக்கோங்க. நம்ம கட்லி வந்து தேய்ச்சி எடுக்கிறது இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கடையில் குலாப் ஜாமுன் வாங்காதீங்க. இந்த மாதிரி 1 கப் ரவை வச்சு ஸ்வீட் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் இதோட 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யிலேயே ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆனால் இதோட கலர் வந்து மாறாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை வந்து குறைவான தீயிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டு வரணும். ஆனால் அதோட கலர் வந்து மாறக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும்.
இப்போ ரவை வந்து நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நல்லா வாசனையா இருக்கு. அதோட கலர் மாறல பாருங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா, கலர் மாறாம நல்லா வறுபட்டு வந்துரும். இப்போ நம்ம இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து காய்ச்சின பால், காய்க்காத பால் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலை சேர்த்ததும் இந்த ரவை வந்து பால் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நல்லா வெந்து வந்துரும். பாருங்க, பால் வந்து எல்லாமே உறிஞ்சு ரவை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம இப்போ இதோட மறுபடியும் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்த பால் வந்து டக்குன்னு உறிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இப்போ 1/2 கப் பால் சேர்த்தது வந்து கொஞ்சம் மெதுவாக தான் உறிஞ்சு நல்லா வெந்து வரும். ரவை வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம அதை பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லா மாவு மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த பால்லையே ரவை வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாக வரணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரே உருண்டையாக அப்படியே வரும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இப்படி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நாம் பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1/2 கப் சீனி கரெக்டாக இருக்கும். இதோடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அளவுகள் எல்லாமே நீங்கள் ரவை எதில் எடுத்தீங்களோ அதே அளவுலேயே எடுத்துக்கோங்க. இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இதோட வாசனைக்காக நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதோட பதம் வந்து நமக்கு பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பண்ணுற அதே பதம்தான். இப்போ சீனி வந்து நல்லா கொதித்து நமக்கு பதம் வந்து வந்துடுச்சு. கையில் தொட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு வந்து ஆறக்கூடாது, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போது ரவை வந்து நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு கடையில் கிடைக்கிற அதே ரிச் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக நான் இப்போ பால் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்க்காம கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரவையை வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் கெட்டியாக எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்ததுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆறின பால் சேர்த்துருக்கேன் நான். பால் பவுடர் சேர்த்தா மட்டும் பால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தண்ணி நமக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ பாலும் சேர்த்து நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவை நல்லா வெந்திருக்கிறதுனால நம்ம நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுக்கும்போது ரவை வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவையில் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உருண்டை வேணுன்னா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இதையே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதையே லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அப்படியே உருட்டி எடுத்தீங்கன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப்லேயும் உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு தட்டியும் எடுத்துக்க போகிறேன். பாதி ரவையை வந்து இந்த ஷேப்லேயும் பாதி ரவையை இந்த ஷேப்லேயும் நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் வந்து முதல்ல நல்லா சூடாயிரணும். அதுக்கப்புறமா தீயை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் இதோட பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. எனக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்தது. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போது இது வந்து நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி இதை இப்படி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒரே மாதிரி வெந்து வரும். நல்லா ப்ரௌன் கலராக வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே சூடோடவே அப்படியே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாகில் சேர்த்துக்கலாம்.
பாகுல எல்லாத்தையும் சேர்த்ததும் நம்ம இதை ரொம்ப நேரத்துக்கு ஊற விடணும்லாம் வேண்டாங்க. ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டால் போதும். நல்லா பாகுல ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்துடுச்சு. இதை நம்ம பொரித்து பாகுல சேர்க்கும் போதும் பாகு வந்து லைட்டாக சூடாகவே இருக்கணும். அதையும் மெயினாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கடையில் இனி குலாப் ஜாமுன் வாங்கவே மாட்டீங்கங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே போலவே இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.